இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், என்னடா நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? வேற எதுவும் வேணுமா? என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க, சரியா? நான் பாத்துக்கிறேன். என்ன மச்சான், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணணும்னு சொல்ற? எங்களுக்கு தெரியாம ஏதாவது சம்பவம் பண்ணிட்டியா? பேக் ஏதாவது அடிச்சியா? மொத்த பில்ல நீயே கொடுத்துறியா? ஆர்டர் தானே பண்ண சொன்னேன், பில் கொடுக்குறேன் நான் சொன்னேன். இப்ப சாப்பிடுறது மட்டும் இல்லடா, இந்த மாச செலவுக்கும் இவங்க கிட்ட தான் வசூல் பண்ண போறோம். எப்படி? கொஞ்சம் வெயிட் பண்றா. இதோ வந்துடுறேன். பாத்தியா? யோ பேரர், சார் என்ன வேணும் சார்? என்னையா இது? சார் இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். தெரியலையா? சார் சார் சத்தம் போடாதீங்க சார், கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க சார். ப்ளீஸ் சார், எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம் சார். யோ, என்னால சும்மா அளவிட முடியாது. போய் ஓனரை வர சொல்லியா? போயா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? நீ யாரு? ஐ அம் த ஓனர் ஆஃப் திஸ் ரெஸ்டாரண்ட். ஓ, நீதான் ஓனரா? ஆமா. ஏன் ஐயோ, இப்படிதான் ஹோட்டல் நடத்துவியா? ஏன் என்னாச்சு? இங்க பாரியா, சாப்பிடுற ஃபுட்ல கருப்பாம்பூச்சி போட்டு கொடுத்துருக்கீங்க. ஓ, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இங்க நடந்தது இல்லை சார். ஏதோ தப்பு நடந்துருச்சு. நான் என்னன்னு கேட்குறேன் சார். நீங்க இந்த இஷ்யூவை பெருசுப்படுத்தாதீங்க. நான் வேணா உங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கன்சிடர் பண்றேன் சார். நீங்க 50% பில் அமௌண்ட் கொடுங்க போதும். 50% பில்ல செட்டில் பண்ணா போதுமா? நீ என்ன ஜவுளி கடையா நடத்திட்டு இருக்க? ஏயா, இத சாப்பிட்டு நான் செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இத பாரு, நான் இதை அப்படியே விட போறது இல்ல. இதை இப்பவே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கி ஷாப்பையே மூட வைக்கிறேன். சோஷியல் மீடியால வேண்டாம் சார், மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். சார், நீங்க சாப்பிட்டதுக்கு எதுக்குமே பில்லே தர வேண்டாம் சார். ப்ளீஸ் சார், லெட் இட் பி ஆன் த ஹவுஸ் சார். ப்ளீஸ் சார், சோஷியல் மீடியால வேண்டாம் சார். ப்ளீஸ் சார். அப்படி வா வலிக்கு. டேய், எல்லாத்தையும் வெளியே போக சொல்றா. சொல்லுங்கடா. ஹலோ சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் சார். இருங்க. ஹலோ ப்ளீஸ். ஐயோ வேண்டாம். தம்பி 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 ப்ளீஸ் 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 இருங்க இருங்க எல்லாம் இருங்க. எஸ் சார். ஐயோ வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் இருங்க இருங்க. ஹலோ இருங்க ப்ளீஸ். என்ன சார் இது சார்? அவங்களாம் ரெகுலர் கஸ்டமர் சார். பாதியிலே எழுந்து போறாங்க சார். என்ன சார் அது? இப்போ இந்த ஃபுட்டை சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வை, நீ என்ன பண்ணிருப்ப? எனக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிருப்பல? அது ஆமா. இது இல்ல. ஆமா. ஆமாவா இல்லையா? பண்ணிருப்பேன் சார். இப்போ எங்களுக்கு என்ன பண்றேன்னா, நாங்க 5 பேர் இருக்கோம். ஆளுக்கு 1 லட்சம் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 18% வச்சுக்கோ. மொத்தம் 5,80,000. ரவுண்டா ஒரு 6 லட்சம் கொடுத்துரு. நாங்க பேசாம அப்படியே போயிடுறோம். சார் என்ன சார் இதெல்லாம் அநியாயமா தெரியலையா? பணம் கேட்டா சிரிக்கிற. அடிங். இவ்வளவு தூரம் எல்லாரையும் அனுப்பிட்டு என்ன மிரட்டி அடிச்சு பணம் கேட்குறீங்களே, ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்கிட்ட கெஞ்சி பணம் கேளுங்க. நான் நீங்க கேட்ட 6 லட்சம் ரூபாயை கொடுத்துட்றேன். எல்லாரும் கேட்க வேணாம், யாராவது ஒருத்தர் கேட்டா கூட போதும், நான் பணம் கொடுத்துட்றேன். என்ன நெக்கலா? ஐயோ அதெல்லாம் இல்ல, நான் நிஜமா தாங்க சொல்றேன். ஒரு நிமிஷம். ஜானி வா. நீங்க கேட்ட 6 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்க வேணாம், யாராவது ஒரு ஆள் கெஞ்சி கேட்டீங்கன்னா இந்த 6 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க எடுத்துட்டு போயிடலாம். என்ன சொன்ன?
தெய்வமே விட்டுருங்க தெய்வமே, உங்க காலில் வேணாலும் விழுற, விட்டுருங்க தெய்வமே. சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் ஜானி, நீ கில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? கோ ஹெட். சார் வேணாம் சார், ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், என்ன விட்டுருங்க சார்.